ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. அன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜிடபிள் சாதம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை வெஜிடபிள் பிரியாணின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். தனித்தனியாக காய்கறிகளை குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி சாதத்தோடு சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப சத்தானதும் கூட. எங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி சாதம் வெரைட்டி ரைஸ் ரொம்பவே பிடிக்கும். தயிர் பச்சடி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி வெஜிடபிள் சாதம் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வெஜிடபிள் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஃபேனில் நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய் ரெண்டுமே சூடாயிருச்சு. 2 பிரிஞ்சலை, 1 பூவு, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை துண்டு சேர்த்துக்கிறேன். 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாதம் செய்யும் போது கொஞ்சம் நீல வாக்கில் நம்ம கட் பண்ணால் நல்லாயிருக்கும். 2 வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் இப்போ சொல்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ அளவுக்கு சாதத்துக்கு சரியாக இருக்கும். நான் இப்போ போடுற அளவு 1.5 கிலோ சாதத்துக்கு சரியாக இருக்கும். நெய் ஆப்ஷன் தான், தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் தாளிக்கலாம். நல்லா வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து கிளறி விட்டுருவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை வதக்கும் போதே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். தக்காளி இதுக்கு அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை. சின்ன தக்காளியாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, பெரிய தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நான் இப்போது 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு தான் காய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே ஒவ்வொரு காயாக சேர்த்துட்டு ஒன்றா வதக்கிடலாம். ஒரு பீட்ரூட்டு, பெரிய பீட்ரூட்டை எடுத்து இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கை எடுத்து இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 10 பீன்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நீல சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேரட் பார்த்திங்கன்னா 3 கேரட் எடுத்து இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடணும். இதில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், மீல் மேக்கர் நான் எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம், கேப்சிகம் சேர்த்துக்கலாம். என்ன நமக்கு இதில் இஷ்டமோ அது ஃபுல்லாகவே பிள்ளைங்களுக்கு சேர்த்து கொடுக்கலாம். இப்போ நம்ம தக்காளியோடு சேர்த்து இந்த காய்கறிகளையும் ஒன்றா வதக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுருவோம். எப்போவுமே வெஜிடபிள் சாதமாக இருக்கட்டும், தக்காளி சாதமாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா சாதத்துக்கு நம்ம அப்புறமா உப்பு போட்டு செஞ்சோன்னா நல்லா இருக்காது. அதை காய்கறியிலே போட்டுட்டு கிளறிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா இதை கிளறி கொடுத்துருங்க. எல்லா காய்கறியும் போட்டு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கும் நல்ல சத்து தான். இது காய்கறி சாதம்னு கூட சொல்லலாம், வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லலாம், காய்கறி சாதம்னு சொல்லலாம். வெஜ்ஜுன்னு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் பசங்க இந்த மாதிரி சாதங்கள் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு தயிர் பச்சடி போட்டால் போதும், ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லாயிருக்கும். அப்புறம் முட்டை அவிச்சிட்டு கீரல் போட்டு கிரேவி பண்ணுறது நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கூட இது போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். இந்த காயெல்லாம் வேகட்டும். பாருங்கள், காய் ஒரு 2 நிமிஷம் தான் நான் விட்டுருந்தேன். காய் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அரை எலுமிச்சம்பழம் அதில் நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால நான் இப்போ அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறிடலாம். நம்ம இப்போ உப்பெல்லாம் போட்டாச்சு. இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு, தயிர், எலுமிச்சம்பழம் எல்லாம் சேர்த்தோன்னே ஒரு வாசம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த காய்கறி எல்லாமே தனித்தனியாக நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சாதத்தில் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 50 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர், குட்டி மீல் மேக்கராக எடுத்துகிட்டு அதை நல்லா வெந்நீரில் போட்டு புழிஞ்சு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுறலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறியாச்சு. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கிரேவி மெத்தடில் தான் இருக்கணும். தண்ணி அதிகமாக இதில் நம்ம விட்டுட்டு சாதத்தில் கிளறணும் அப்படின்னா சாதம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இதில் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நமக்கு காய்கறிகள் வேகணும். நம்ம எண்ணெயும் நெய்யும் போட்டிருந்தோம் இல்லையா, அது பிரிகிற அளவுக்கு காய்கறி வேகணும். கேப்சிகம் இருந்தால் லாஸ்ட்டாக இறக்கும்போது ஒரு கலரிட்டு இறக்கலாம். நான் இப்போ கேப்சிகம் போடலை.
வெங்காயத்தாள் போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். வெங்காயம் பூண்டு எல்லாமே வீட்டிலையே நான் முளைக்க வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டுக்கலான்னு இருக்கேன். இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடிடுவோம். அந்த காயோட அந்த மசாலா சேர்ந்து நமக்கு வேகட்டும். பாருங்கள், நல்லா மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. காய்கறிகளெல்லாம் தண்ணி நல்லா வற்றிட்டு சூப்பராக கிரேவி மெத்தடுக்கு வந்துடுச்சு. இந்த அளவு மெத்தட் இருந்தால் தான் நம்ம சாதம் கலர்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் சாதத்தில் எப்போவுமே உப்பு போட்டு வடிக்க மாட்டேன். இந்த மாதிரி மசாலா செய்யும்போது தான் போட்டுக்குவேன். இப்போ இதில் நம்ம வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். இது எங்கள் வீட்டில் இருக்கிறது தான். எல்லாருமே வீட்டிலையே இதை ரெடி பண்ணலாம். வெங்காயம், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நான் ஊண்டி வச்சுட்டு அதில் வர்றது தான் நான் எடுத்துக்குவேன் சமையலுக்கு. தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டு சாதத்தை நல்லா ஆற வச்சு போட்டு கிண்டி விட்டுறலாம். இப்போ நம்ம சாதத்தை ஆற வச்சுட்டு கிளறிடுவோம். பாருங்கள், சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.